சென்ற வாரம் நாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 10வது 11வது அதிகாரத்தை பார்த்தோம். அந்த 2 அதிகாரங்களை பார்க்கும்போதே பவுலினுடைய மேன்மை பாராட்டுதல் இன்னும் தொடர்ந்து போக போகுது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த நிருபத்தினுடைய கடைசி 2 அதிகாரங்களை சேர்த்தே பார்க்க போகிறோம். 12, 13 2 அதிகாரங்களையும். இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியல. ஏன்னு சொன்னால் அந்த மேன்மை பாராட்டுதல் 12 கிராஸ் பண்ணி 13 பாதி வரைக்கும் போகுது. ஸோ அந்த சப்ஜெக்டை முடிக்கணும்னு சொன்னால் 13வது அதிகாரத்தை எடுக்காமல் முடிக்க முடியாது. நம்ம இதில் ரெண்டுத்துலேயும் சேர்த்து பார்க்கணுன்றப்போ நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறது நல்லதாக இருக்கும். இந்த 12வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னா பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் ஒன்றை தன்னுடைய மேன்மை பாராட்டுதலின் காரியமாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போது மேன்மை பாராட்டுகிறதுன்னு பவுல் இறங்கி செய்கிற காரியம் பொய் பித்தலாட்டம் பேசுறது இல்லை, நடந்தது இருக்கிறது தான் சொல்கிறான். ஸோ இருக்கிறத சொல்கிறதுல தப்பு இருக்காது, ஆனால் அது தகுதி இல்லைன்னு சொல்லுகிறான். இப்போ தப்பு இல்லை, ஆனால் தகுதி இல்லை. இப்போ இதுதான் வித்தியாசம். இப்போது நிறைய காரியங்கள் தப்பே கிடையாது, அதாவது சட்டப்படியோ சமுதாயத்திலேயோ அது யாரும் தவறுனே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைன்னு இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்களா பரிசுத்தத்தை நாடுறவங்களுக்கு அது சரியாக இருக்காது. சட்டப்படி தவறு இல்லை, ஆனால் ஆவிக்கேற்றபடி பார்த்தோம்னா அது சரியாக இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போது சம்பாத்தியம் பண்ணுற ஒரு விசுவாசி அந்த சம்பாத்தியத்தை கொண்டு அவர் எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம். அப்படி செலவு பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது, சட்டம் அது தப்புன்னு சொல்லாது. ஆனால் தகுதியாக இல்லாத காரியங்களுக்கு அவர் செலவு பண்ணார்னா அது தப்பாக இருக்கும். லீகலாக தப்பு இல்லை, ஆனால் மாறலாம் அது தப்பு. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் அதிகாரத்தில் அந்த மாதிரி சொல்கிறத பார்க்குறோம். 10வது அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. அதே மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஸோ இது தகுதி இல்லைங்கிறத ஒத்துக்கொள்கிறான். நான் மேன்மை பாராட்ட உண்மைதான் சொல்கிறேன், ஆனாலும் அது எனக்கு தகுதி இல்லை. ஸோ தகுதி இல்லைனாலும் ஆகிலும் நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்ல போகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இப்போ 2வது வசனத்திலேருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒரு வெளிப்படுத்தல், ஒரு தரிசனத்தை பற்றி பேசுகிறான். 2லேருந்து 5 வரைக்கும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களினாலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறான். அந்த சம்பவம் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுகிறான். இப்போ பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற காலகட்டத்திலிருந்து 14 வருஷம் முன்னாடி போனோம்னு சொன்னால், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எருசலேமில் நான் உன்னை கொண்டு போய் பெரிய இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த எருசலேமில் சாட்சி சொன்னால் நல்லா இருக்குமேனு பவுல் சொல்ல போய், இல்லை நான் உன்னை எடுத்துகிட்டு போய் ராஜாக்களுக்கு முன்னாடி பெரிய இதில் கொண்டு போய் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு கர்த்தர் ஒரு தரிசனத்தில் எருசலேமில் வச்சு சொல்கிறார். இது அதுக்கு அப்புறம் வந்ததாகவும், ஆனால் அவனுடைய மிஷினரி பிரயாணத்துக்கு முதல் மிஷினரி பிரயாணத்துக்கு முன்னாடி, அதாவது அப்போஸ்தலர் 12-13க்கு முன்னாடி வந்ததாகவும் கணக்கு வரும். அப்படின்னா அவன் எங்கே இருந்திருக்கணும், இவங்களால் யூதேயாவில் இருந்த யூதர்களால் அவன் தர்ச்சு பட்டணத்துக்கு அனுப்பிவிடப்பட்ட பின்பு பர்னபா போய் அவனை சந்தித்து அந்தியோகியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னால் அவன் ஆசியாவில் ஊழியம் செய்துக்கிட்டு கொண்டு இருந்தப்போ
நடந்த சம்பவமாக இருந்திருக்கணும். ஸோ 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. இப்போ இதில் பவுல் நான் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லுகிறேன். இப்போ ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லி 2வது வசனத்தில் சொல்லிட்டு 5வது வசனத்தில் அதே காரியத்தை ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் வேற, நான் வேற அப்படின்னு ரொம்ப கிளியராக டிஸ்டிங்விஷ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது நான் இல்லைப்பா, அவர் வேற, நான் வேற அப்படின்னு காமிக்கிற மாதிரி. அப்படி இருந்தால் கூட 7வது வசனத்துக்கு போனோம்னு சொன்னால், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகளின் நிமித்தம்னு போயிடான். இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டு அதை வேற ஆள்னு சொல்லிட்டு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள்னு சொல்லும்போது பவுல் தன்னை பற்றி தான் பேசுகிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதம் என்னன்னு சொன்னால், மேன்மை பாராட்டுதல் தகுதி இல்லை, தப்பு இல்லை, ஆனால் அது தகுதி இல்லை. ஆகிலும் நான் இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறேன், உண்மைதான் சொல்ல போகிறேன். ஆனால் அதை சொல்லும்போது அந்த மேன்மை பாராட்டுதல் ஒரு நபருக்கும், பலவீனங்கள் உள்ளது இன்னொரு நபராகவும், தன்னையே 2 பர்சனாலிட்டியாக பிரித்து காமிச்சு, இப்போ மேன்மை பாராட்டுதலுக்குள்ள இவரை இல்லை, இந்த பலவீனங்கள் உள்ள இவரை தான் நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன்னு காண்பிக்கிறது. தன்னையே 2ஆக பிரித்து மேன்மை பாராட்டுதல்கள் உள்ள, வெளிப்படுத்தல்கள் உள்ள ஒருத்தராகவும், பலவீனங்கள் உள்ள இன்னொருத்தராகவும், நான் இவரை சார்ந்து இல்லை, நான் இவரை தான் சார்ந்து இருக்க போகிறேன், நான் இதை தான் சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி காண்பிக்கிறதாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இங்கே வந்தோம்னு சொன்னால், அதாவது சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியன்னு சொல்லி 2 தடவை சொல்கிறத நாம் பார்க்குறோம். பவுலுக்கே தெரியல இது ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அல்லது வெறும் தரிசனமா அப்படின்னு சொல்லி பவுலுக்கே ஷூராக இல்லை. அது 2 தடவை சொல்லுகிறான். 2 தடவையும் நான் அறியேன், தேவன் அறிவார்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களில் சரீரத்துடன் உள்ள அனுபவமும் உண்டு, சரீரத்துக்குடன் இல்லாமல் வெறும் தரிசனமாய் உள்ள அனுபவங்களும் உண்டு. இப்போ சரீரத்துடன் உள்ள அனுபவம் தான் நம்ம ரொம்ப ஃபேமஸாக உள்ளதை பார்க்கணும்னு சொன்னால், பிலிப்புக்குள்ள உண்டான ஒரு அனுபவம். அவன் அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறின உடனே ஆவியானவர் என்ன பண்ணாரா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 39-40, அப்போஸ்தலர் 8:39-40, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்துடன் தன் வெளியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாக வருகிற வரைக்கும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷங்களை பிரசங்கித்து வந்தான். இப்போ ஃபிசிக்கலாகவே அவனை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டார். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு, இந்த இடத்துல அவன் காணாமல் போயிட்டான், அந்த இடத்துல காணப்படுகிறான், அங்கேருந்து அவன் பிரயாணம் செஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு போகிறான். ஸோ பிலிப்புக்கு நடக்கிற இந்த ஆவிக்குரிய அனுபவம், ஆவியானவர் அவனை ஃபிசிக்கலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறார் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் நம்ம வேறு இடங்களில் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 1:10 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம் சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸு அவன் ஃபிசிக்கலாக எங்கேயுமே போல, ஆனால் தரிசனமாக அதை அனுபவிக்க முடியுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எசேக்கியேல் 8வது அதிகாரம் 3வது வசனம், எசேக்கியேல் 8:3, கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கு நடுவாக கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இப்போது ஃபிசிக்கலாக அங்கே சிறைப்பட்டவர்கள் மத்தியில் இருந்த எசேக்கியேல் டிரான்ஸ்போர்ட் ஆகலை, அவன் அங்கே தான் இருக்கிறான். ஆனால் தரிசனத்தில் அவன் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக வேறு லொக்காலிட்டிக்கு ஆண்டவர் கொண்டு வர்றார்.
அதே எசேக்கியேல் 11:1 மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாக இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்கள் நடுவில் ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரன் யசனியாவும் பெனாயாவின் குமாரன் பெலத்தியாவையும் கண்டேன். ஆக்சுவலாக பீப்புளே பார்க்குறான், எல்லாரையும் பார்க்குற அளவுக்கு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஆள் வரல, தரிசனமாய் அவனை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு வருகிறார். எசேக்கியேல் 43:5 மறுபடியும் பார்க்குறான். அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்தில் கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி. ஸோ 2 விதமான அனுபவங்களும் உண்டு. ஒன்று சரீரத்திலேயே ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் ஆகிறது, இன்னொன்று சரீரம் அங்கே தான் இருக்கும், ஆனால் இவங்க ஆவியில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஒரு தரிசனம். ஸோ பவுலுக்கு இதுவா அதுவான்னு தெரியல. அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையான்னு எனக்கு தெரியல. எங்கே போனேன்னு சொல்லுகிறான்? 3வது வானத்துக்கு போனேன்னு சொல்லுகிறான். அப்போ எத்தனை வானம் இருக்குன்னு நமக்கு தெரியுது? குறைஞ்சது 3 இருக்குன்னு தெரியுது. யூதர்கள் 7ன்னு சொல்கிறாங்க, ஆனால் பைபிளில் எங்கேயும் 7ன்னு சொல்லப்படலை. நம்ம 3ன்ற மட்டும் நிறுத்திக்குவோம், ஏன்னா 3 தான் சொல்லப்பட்டிருக்கு. 3வது வானம் வரைக்கும் போனேன்னு சொல்லுகிறான். சரி, இப்போ இந்த 3வது வானம் வரைக்கும் போய் அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்கிறான்? அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ பரதேசு அப்படிங்கிற வார்த்தை மொத்த புதிய ஏற்பாட்டில் 3 தடவை தான் வருது. ஒன்று லூக்கா 23:43 நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லி சொன்ன இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் வருது. செகண்ட் டைம் பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தை. 3வது தடவை அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்லி பரதேசுங்கிற வார்த்தை அங்கே வருது. ஸோ நம்முடைய ஆண்டவர் சொன்னார், அடுத்து பவுல் சொல்லுகிறார், அடுத்து வெளிப்படுத்தல வருது. இந்த 3 இடத்துல மட்டும்தான் வருது. ஆனால் கிரேக்க வேதாகமத்தில் கிரேக்க வார்த்தையாக இந்த பரதேசுக்கு பயன்படுத்துகிற அந்த கிரேக்க பதம் ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் உள்ள, அதாவது கிரேக்க வேதாகம்னா பழைய ஏற்பாடை கிரேக்கத்துக்கு மொழிபெயர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த செப்டுவாஜென்ட்ன்ற அந்த புஸ்தகத்தில் இந்த பரதேசுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, தோட்டம் வருதோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறது. ஏதேன் தோட்டம்னா அந்த பரதேசுன்ற வார்த்தை வந்துடும். எங்கெல்லாம் தோட்டம் வருதோ அங்கெல்லாம் அந்த பரதேசு வந்துடும். ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி இல்லை. டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட கிரேக்க பைபிளில் தான் அது இருக்கிறத பார்க்குறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 3 இடத்துல தான் வருது. ஸோ இந்த பரதேசு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நான் இன்னைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லி அவர் மரித்த அன்னைக்கே பரதேசுக்கு போகிறதா சொல்கிறதுனால மரித்தவர்கள் இமிடியேட்டாக போகிற இடம் பரதேசுங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ மரித்தவர்கள் எல்லாரும் பரதேசுக்கு தான் போவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது லூக்கா 16வது அதிகாரம் 19-20 வரைக்கும் சொல்லும்போது 2 பேர் மரித்தாங்க. ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசரு மரித்தான். 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகலை. ஒருத்தன் இளைப்பாறுதல் உள்ள இடத்துக்கு போகிறான், ஒருத்தன் வேதனை மிகுந்த ஒரு இடத்துக்கு போகிறான். அதனால் மரித்த எல்லாரும் நிச்சயமாக ஒரே இடத்துக்கு போகிறாங்கன்னு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லும்போது அந்த 2 கல்லரில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது, அவனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்குது, மற்றவனுக்கு அது கிடைக்கல. ஸோ மரித்த எல்லாருமே பரதேசுக்கு போவாங்க, நம்ம எடுத்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க பரதேசுக்கு போகிறாங்க, மற்றவங்க வேதனை மிகுந்த அந்த பாதாளத்துக்கு போகிறாங்கங்கிறத நம்ம அந்த வேத பகுதியிலேருந்து நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ இந்த பரதேசுக்கு போயிட்டு பவுல் திரும்பி வந்துட்டான் இல்லையா? இந்த மாதிரி யாரையாவது ஆண்டவர் அப்பப்போ பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ கொண்டு போய் ஒரு டூர் காமிச்சு திரும்ப கூட்டிகிட்டு வந்து அங்கே பார்த்ததெல்லாம் இவனுங்களுக்கு சொல்கிறான்னு சொன்னால், நீங்களும் நானும் விழுந்து விழுந்து சுவிசேஷம் அறிவிக்கிறத விட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை? நரகத்தை பற்றி ஆக்சுவலாக போய் அனுபவிச்சுட்டு வந்தவன் சொன்னான்னா வேறு யாரும் அதை இது பண்ணவே முடியாது.
அதே மாதிரி பரலோகத்தை பார்த்துட்டு வந்து சொன்னாலும் யாருமே எதிர்த்து பேசவே முடியாது. ஸோ அப்பப்போ யாரையாவது ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து கொடுத்து காமிச்சிட்டே இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மைதான், அப்படி நல்லா இருக்கும்னு பைபிள்லேயே ஒருத்தன் சொன்னான். அது யார்? அந்த பாதாளத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த ஐஸ்வர்யவான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே 5 பிரதர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு, அவனுங்களும் இந்த வேதனை மிகுந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னா என்ன செய்யுங்க, லாசருவை ஒரு தடவை அனுப்பிச்சாங்கன்னா மரித்தவர்லேருந்து ஒருத்தன் போனான்னா நிச்சயமாக செவி கொடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட பதில் என்னது? அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும். இல்லை செத்தவங்கலேருந்து ஒருத்தன் போனான்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு ஆபிரகாம் சொன்னது என்னது? அவங்களுக்கே செவி கொடுக்கலன்னா இவனுக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிற அந்த அந்த அப்ரோச்சை ஆண்டவர் கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு. நம்ம நினைக்கிறோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இந்த ரியலிஸ்டிக்காக ஒருத்தர் போயிட்டு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்லா இருக்குமே, அது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு, அவங்கள டச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்ம நினைக்கலாம். அந்த ஐஸ்வர்யவானும் அப்படி தான் நினச்சான். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னது? மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, எழுதப்பட்டது இருக்குது, இதை நம்பினா நம்பட்டும், இதை நம்பாதவன் அதையும் நம்ப மாட்டான்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக மொத்தம் அது செய்யப்பட்ட காரியமாய் நம்ம பார்க்கலாம். அங்கே போய் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறத ஆண்டவர் தடை செய்தார் என்று சொல்லி எடுத்துக்கலாம். எப்படி தடை செய்தார்னு சொல்லலாம்? எவ்வளோ கோடி பேர் செத்து போயிருக்காங்க இல்லை, டெய்லி தான் செத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட கடந்து போன பின்பு திரும்ப தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணதா பைபிளில் எங்கேயுமே இல்லை. அப்படி ஷேர் பண்ணணுன்னா பெஸ்ட்டு கேண்டிடேட் யார் தெரியுமா? மரித்து 4 நாள் ஆச்சான், அவர் தான் பெஸ்ட்டு கேண்டிடேட். 4 நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவனை கேட்டிருந்தாங்கன்னா அவன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பான். ஆனால் லாசருவே வாயை திறந்து எதுவும் சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை. புரியுதுங்களா? ஸோ மரித்து போய் திரும்ப வந்தவங்க, உயிரோடு எழுப்பப்பட்டவங்க, லாசரு மட்டும் உயிரோடு எழுப்பப்படலை. ஆண்டவர் உயிரோடு எழுந்தப்போ நகரத்தில், எருசலேம் நகரத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் நிறைய பேர் உயிரோடு எழுந்திரிச்சாங்க. அவங்க மக்களுக்கு காணப்பட்டாங்க, நடமாடினாங்க. அவங்க எவ்வளோ நாள் செத்து போயிருந்தாங்களோ தெரியாது, ஆனால் அவர்கள் உடல் உயிர்த்ததுன்னு வசனம் சொல்லுது. அவங்க எல்லாருக்கும் காணப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கணும் இல்லை? ஏன் பைபிளில் ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே இல்லை? மரித்து கடந்து போனவங்க திரும்ப தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது ஆண்டவர் எங்கேயுமே அலோவ் பண்ணல. அது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ பவுல் போயிருக்கான், பவுல் திரும்பி வந்திருக்கிறான். ஓகே, இப்போ பவுல் போயிட்டு திரும்பி எவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொல்லலாம். நான் 3வது வானத்துக்கு போனேன், பரதேசுக்கு போனேன், அங்கே இதெல்லாம் இப்படி இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது, எல்லாத்தையும் சொல்லலாம்ல. ஒரு வார்த்தை கூட கிடையாது. நம்ம அதை கவனிக்கணும். வேற யாரும் பேசணும்னு கிடையாது. போயிட்டு பவுல் கூட ஒரு வார்த்தையும் பேசலை. அப்படின்னா அது தடை செய்யப்படுது. அந்த செய்தி இந்த பக்கம் சொல்லப்படுறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணவே இல்லைங்கிறது நம்ம கவனிக்கணும். ஸோ சத்தியத்தின்படி அப்படி யாரும் போயிட்டு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதா நம்ம பார்க்க முடியாது. பவுல் சொல்கிற ஒரே வார்த்தை என்னது? மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுனது புரியலன்னு எடுத்துக்கலாம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவங்க சொன்னதை ஒரு வேகமாக எழுதாது, அது முத்திரை போட்டு வை, இது கடைசி நாளைக்கு உள்ளதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அது ஆண்டவர் ஆஃப் பண்ணுறார். நீ அதை கன்வே பண்ணக்கூடாது. இப்போ பவுல் கேட்டதை பேசப்படாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறது. ஸோ கன்வே பண்ண ஆண்டவர் அலோவ் பண்ணுறதே இல்லை. பண்ணதான் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போது நிறைய இந்த மாதிரிலாம் அனுபவம் சொல்கிறாங்களே, ரெகுலராக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே இல்லை, அதாவது ரொட்டீன் ஒரு டூர் போகிறது அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஒருத்தருக்கு சிடி கொடுத்ததா ஒருத்தர் சொல்கிறார்,
இன்னொருத்தர் சொல்கிறாரு, தானியேல் பெண்ணு காப்ரியலும் நானும் இட்லி சாப்பிட்டோம்னு சொல்கிறார். என் ஒய்ஃப் தூங்க போனதுக்கப்புறம் தான் வந்தான், நாங்கள் 2 பேரும் உட்காந்து இட்லி சாப்பிட்டோம்னு சொல்கிறார். இன்னொருத்தர் சொன்னால் அவன் போகும்போது ரெக்கையில் ஒன்று கீழே விழுந்து போச்சுன்னு சொல்கிறார், அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கிறேன். எல்லா விதமான கதைங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்ததுன்னு பார்க்குறோம், இவங்களும் தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. நாம் இதில் எதை எப்படி நம்புறது அப்படிங்கிறது தான் காரியம். அனுபவம்னு சொல்லி வரும்போது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அது அந்த நபருடைய அனுபவம். நாம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? எனக்கு இப்போது திடீர்னு ஒரு அனுபவத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பகுதி ஃபுல்லாக சூடாயிடுச்சுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இல்லைங்க அப்படியெல்லாம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னுடைய அனுபவம். எனக்கு இந்த பாதி சூடாயிருச்சு நான் சொன்னேன்னா அது என்னுடைய அனுபவம், அவ்வளோதான். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த அனுபவத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்க முடியும். ஒருவேளை எனக்கு ஏதாவது நரம்பு வியாதி ஏதாவது வந்து இந்த பக்கம் எனக்கு பாதிக்கப்படுது, அடுத்து எனக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுது, அந்த மாதிரி ஏதாவது சீரியஸான இஷ்யூவாக இருக்கலாம்னு நினைக்கலாம். உஷ்ணமாக இருக்கிற ஒரு ரூமில் ஒருத்தர் மட்டும் விடன்னு குளிர்னார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடிக்கிறாரு பொய் சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. அது அந்த நபருக்கு உள்ள ஒரு அனுபவம். அதுக்கு காரணம் என்னன்னு தான் பார்க்கணும். ஒருவேளை அவருக்கு ஜுரம் இருக்கலாம், ஜுரம் இருந்தாலும் அந்த மாதிரி உஷ்ணமாக இருக்கிற இடத்துல கூட அவங்களுக்கு குளிர் காணும். அப்போது என்ன காரணன்றதை பார்த்தோம்னா அதனுடைய அந்த அனுபவத்தை நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ அவுட்ரைட்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்க ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொன்னால் ஓகே, அவங்க பார்த்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அது உண்மையா அது பொய்யா, அது தேவன் இடத்துலேருந்து வந்ததா பிசாசன் இடத்துல வந்ததா, அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இது வரைக்கும் போயிட்டு போனவங்க யாரையுமே திரும்பி வர ஆண்டவர் அலோவ் பண்ணதும் கிடையாது. போயிட்டு வந்தவங்களையும் தங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பைபிளில் இடமே கொடுக்கல. அப்படி யாருக்குமே செய்யாததை இன்றைக்கி ஒருத்தர் போயிட்டு வந்து, நான் இயேசுவோடு இருந்தேன், நாங்கள்லாம் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அவர் எனக்கு சிடியை கொடுத்தாரு, இந்த குவாலிட்டியில் நீ வந்து டெலிவிஷன் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கதை சொல்கிறாருன்னு சொன்னால், பைபிளில் அப்படி இல்லை, இவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ இது சத்தியத்தின்படியான ஒரு அனுபவம் இல்லைங்கிறது மட்டும் நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். இந்த அனுபவத்துக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம், அதாவது சத்திய வேதத்தை விட இந்த அனுபவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் பிரச்சனை. இது என்ன சொல்லுதுன்ற பற்றி கவலையே கிடையாது. அவர் போனாராம் தெரியுமா, அந்த உடனே அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அன்றைக்கி அவர் போனப்போ, அப்புறம் அடுத்த தடவை போனப்போ நெக்ஸ்ட் டைம் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார், அதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம சத்தியத்தை விட்டு ரொம்ப தூரம் வழி விலகி போகிறதுக்கும் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கும் நாமே வாசலை திறந்து வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி. இது மாதிரி ஏமாத்து வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது இன்றைக்கி வரைக்கும் ஓயாமல் நடக்குது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சிலர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மரணத்தின் விளிம்பில் இருக்கிற சிலர் கோமாக்கு போயிட்டு கோமாலேருந்து ரிட்டர்ன் வரும்போது, வெளியில் வரும்போது, நான் கோமாவில் இருந்த இந்த டைமில் எனக்கு அந்த நான் வந்து பரலோகம் போனேன் அல்லது நரகம் போனேன்னு சொல்லி கர்த்தரை பார்த்தேன், இதெல்லாம் சில நிறைய காரியங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆவலாக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய ஏமாத்து வேலை இருக்குன்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்குக்கு பேர் த பாய் ஹூ கேம் பேக் ஃப்ரம் ஹெவன். நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஓகே, அந்த புக்குக்கு டைட்டில் த பாய் ஹூ கேம் பேக் ஃப்ரம் ஹெவன். இது வந்து அலெக்ஸ் மலார்கி அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு பையன். 2004 ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவன் அடிபட்டு கோமாவில் இருந்தான். ஒரு 2 மாதம் கோமாவில் இருந்தான். கோமாவில் இருந்து அவன் வெளியில் வந்த அப்புறம் அவங்க அப்பா கிட்ட, நான் வந்து இந்த 2 மாதம் கோமாவில் இருந்தப்போ நான் பரலோகத்துக்கு போனேன், அப்போ இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களை நிறையா அவன் சொல்ல, அப்பாவும் மகனுமா சேர்ந்து, அப்பாவுக்கு பேர் கெவின் மலார்கி, அவரும் இவனும் சேர்ந்து ஒரு புஸ்தகத்தை எழுதினாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் த பாய் ஹூ கேம் பேக் ஃப்ரம் ஹெவன். அந்த புக்கு
நியூயார்க் நியூயார்க் டைம்ஸில் பெஸ்ட் செல்லராக 10 லட்சம் காப்பி விற்ற பெஸ்ட் செல்லராக லிஸ்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து 2015 அலெக்ஸ் தன்னுடைய கதையை மாற்றிட்டான். என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஒன்று அது பூரா என்னுடைய கற்பனை. நான் கோமாலேருந்து வெளியே வந்தேன்ல, அப்போ கோமாலேருந்து வெளியே வந்தப்போ மற்றவர்களுடைய கவனத்தை என் பக்கம் ஈர்க்கணுன்ற ஆசை எனக்கு இருந்ததுனால இப்படியெல்லாம் ஸ்டோரி சொல்லும்போது எல்லாரும் என்னை கவனிக்கிறவங்களா, எல்லாரும் என்னை தேடி வந்து இன்டர்வியூ பண்ணுறதா, அந்த உலக பார்வை என் மேலே படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக அந்த கதையை திரிச்சேன்னு சொல்லி 2015 சொல்ல ஆரம்பிச்சிட்டான். 2018 வரும்போது அவங்க அப்பாவுக்கு அகெயின்ஸ்டாக அவன் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு முடிச்சிட்டாங்க. அந்த பதிப்பாளர் இருக்காப்பாங்க, அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பப்ளிஷர். அவர் அவ்வளோ காப்பீஸையும் ஸ்டோர்ஸ்லேருந்து வாபஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டார். த பாய் ஹூ கேம் பேக் ஃப்ரம் ஹெவன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எபன் அலெக்சாண்டர்னு சொல்லி ஒரு நியூராலஜிஸ்ட், படித்தவங்க நியூராலஜிஸ்ட் எபன் அலெக்சாண்டர் 2012 அவர் ஒரு புக்கு போட்டார், ப்ரூஃப் ஆஃப் ஹெவன்னு சொல்லி. இவர் ஹெவனுக்கு போனதாகவும் பார்த்ததாகவும் அவர் ஒரு புக்கு. மேரி நீல் அப்படின்றவங்க, இவங்க இது பேர் என்ன, ஆர்த்தோபெடிஷன், நரம்பியல் எலும்பு முறிவு மருத்துவர், ஆர்த்தோபெடிஷன். இவங்க ஒரு புக்கு போட்டாங்க 2012, அதுவும் ஹெவன் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி. அந்த புக்கும் சரி இந்த புக்கும் சரி பொய்யின்னு நிரூபணமாகி வாபஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஷெல்ஃபுங்களில் புக்ஸ் இருக்குது. ஹெவனை நான் பார்த்தேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே நல்லா விற்கிது, புரியுதுங்களா? ஆனால் வேதம் சொல்கிற சத்தியத்துக்கும் அவங்க சொல்கிற கதைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இதை கவனிக்கணும். இது சத்தியம் இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் சரியாக இருக்கும். இப்போது அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவருடைய மார்பில் சாயக்கூடிய அளவுக்கு அவர் க்ளோஸ். அதே அப்போஸ்தலனாகிய யோவான் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசனம் பண்ண உடனே நடந்தது என்னது? ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கல, செத்தவனை போல விழுந்தான். அதுதான் ரியாக்ஷன். எசேக்கியேலுடைய ரியாக்ஷன் என்னது? பார்த்த உடனே செத்தவனை போல கீழே விழுந்தேன். அந்த மகிமையை அவங்களால கிரகிக்க முடியல. இதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற சத்தியம். என்ன, நாங்கள்லாம் உட்காந்து இட்லி சாப்பிட்டோங்கிறது இல்லை. இது அதாவது சத்தியத்துக்கு புறம்பாக ஒரு கதையாக சொல்லப்படுகிற காரியம். நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அனுபவத்தை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவர் அனுபவம், அவர் கனவு கண்டிருக்கலாம் அல்லது அவர் கற்பனை பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அவர் அனுபவம். அது சத்தியமாக இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும். சத்தியம் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த அனுபவத்துக்கு காரணம் என்ன? பிசாசும் அனுபவம் கொடுக்க முடியும், இவரும் கற்பனை பண்ண முடியும். ஸோ அது அப்படி தான் இருக்கணும் மொழியா, சத்தியம் இல்லைங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அனுபவத்தை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போது 6வது வசனத்துக்கு வருவோம். 12வது அதிகாரம் 6வது வசனம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்ன, ஆனால் இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன், இல்லாததை இட்டு கட்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பார்க்கும்போது, நான் பேசுகிறத கேட்கும்போது என்ன இமேஜ் கிரியேட் ஆகுதோ அந்த இமேஜுக்குள்ளே தான் நான் இருக்க விரும்புகிறேன். லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் பில்டப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நான் இப்படின்னு. அந்த வேலையில் நான் இறங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறான். நான் புத்தியினன் அல்ல, நான் எண்ணுகிறதற்கு அதிகமாக சொல்ல வேண்டிய
அவசியமே கிடையாது. சத்தியமானதை பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால் கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். 7வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஸோ இந்த 7வது வசனம் வரும்போது தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி சொன்ன வசனங்களில் அவன் தன்னை பற்றி தான் பேசுகிறான் என்று சொல்லி. அந்த வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மையின் நிமித்தம் நான் சொன்ன என்ன அர்த்தம்? அந்த மேன்மை எனக்கு தான் வருது. ஸோ எனக்கு அதை குறித்து நான் ரொம்ப இதை நினச்சிக்காதபடிக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? மாம்சத்தில் ஒரு முள் கொடுத்துருக்கிறார்னு சொல்கிறான். இப்போது இந்த மாம்சத்தில் ஒரு முள்ளுன்னு சொல்லும்போது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் அவன் சொல்லும்போது எதை பற்றி பேசுகிறான்றது பெரிய டிபேட். பவுலுக்கு சரீரத்திலேயே ஒரு குறை இருந்ததுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பவுலுக்கு சரீரத்தில் ஒரு வியாதி இருந்ததுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது சரீரத்தில் ஒரு குறையாக இருந்து அந்த குறை நீங்கிறதுக்காக அவன் ஜெபிச்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? இப்போ கண் 1.5 கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 1.5 கண் போகணும்னு அவன் கேட்டிருக்க மாட்டான். அது பிறப்பிலே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு ஃபிசிக்கல் வீக்னஸ் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் வீக்னஸ்ஸு அவனை ரொம்ப பெருமை பேசாதபடிக்கு அவனை எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் ஹம்பிளாக வைக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அது இல்லாது இருந்தால் நலமாக இருக்கும்னு சொல்லி பவுலுக்கு ஆசை. அதனால் அவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் அதுக்காக ஜெபிக்கிறான். இப்போ 8வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இப்போ 3 தரம் வேண்டினேன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? முதல் 2 தடவைக்கு ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம், இல்லை? இப்போ ஆண்டவர் பவுலுக்கே 2 தடவைக்கு பதிலே சொல்லலைன்னு விட்ட அப்படின்னு சொல்லும்போது அவன் 3வது தடவையும் அதுக்காக கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு என்ன வேணும்னு தான் கேட்போம். ஆண்டவர் பதில் தர்றவர் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறவர் இல்லை, நமக்கு எது அவசியமோ அதை கொடுக்குறவராக இருக்கிறார். நம்மளும் கூட நம்ம பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு என்ன அவசியமோ அதை தான் கொடுப்போம். இப்போ முதல் 2 தடவை அவர் சொல்லணுன்னு பதில் சொல்லலைன்னா சில சமயம் ஜபங்களுக்கு பதில் இல்லாததே பதில். என்ன, ஆண்டவர் பதிலே சொல்லனா அதுவே பதில். 2 தடவை அவனுக்கு பதிலே சொல்ல, 3வது தடவை பதில் சொல்கிறார். இப்போ இந்த பதில் ரொம்ப ஃபன்னியான பதில். இவன் தனக்கு முள் எடுக்கப்படணும்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லுகிறான். இவன் கேட்டது வேற, ஆண்டவர் கொடுக்கறது வேற. இப்போ இவன் கேட்டது இவனுக்கு வேண்டியது, ஆண்டவர் கொடுக்கறது அவனுக்கு அவசியமானது. ஸோ வேண்டியதை கொடுக்கறதுக்கு பதிலாக அவசியமானதை தேவன் கொடுக்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 9வது வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் கிருபைக்காக ஜெபம் பண்ணலை. பவுல் தான் ஜெபிச்சது அந்த பலவீனம் நீங்கிறதுக்காக. ஆனால் கர்த்தர் பலவீனத்தை நீக்கிறது பதிலாக கிருபையை கொடுக்கிறார். அவன் கேட்காத கிருபையை தேவன் கொடுக்கிறார். இப்போ இதில் நான் கேட்டேன் கர்த்தர் கொடுக்கலன்னு சொல்லி பவுல் சோர்ந்து போகலை. அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதை குறித்து சந்தோஷப்படுறான். எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான்? இப்போ என் பலவீனத்தில் தான் அவருடைய வல்லமை விளங்கும்னு சொன்னால், எனக்கு எவ்வளோக்குள்ளோ பலவீனமாக இருக்கிறேனோ அவ்வளோக்குள்ளோ ஒரு வல்லமை விளங்கும். அப்போ எனக்கு பலன் இருக்கிறத விட என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லு. இப்போ தேவன் நமக்கு அவசியமானதை கொடுக்கிறார், நம்ம வேண்டுவதை கொடுக்கறதில்லை. அப்படிங்கிறப்போ நான் கேட்டதை கொடுக்கல அப்படின்னு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எனக்கு அவசியமானதை அவர் தருகிறாருங்கிறதை நாம் கவனித்து அதில் சந்தோஷப்பட்டு அதில் ஆண்டவருடைய
என்ன சொல்கிறது, நம்ம மேலே அவர் வைக்கிற கரிசனையை உணர்ந்து கொண்டு அதன்படி நம்ம போகிறது சரியாயிருக்கும். இப்போ இவனுக்கு அந்த பலவீனம் கண்டினியூ ஆகுது, அது அவனே வந்து கஷ்டப்படுத்துது. டெய்லி அவன் அதனால் கஷ்டப்படுறான், மற்றவங்க முன்னாடி அதனால் தாழ்த்தப்படுகிறான். ஆனாலும் பலவீனமாக இருக்கிற அந்த டைமில் தான் இந்த பலம் பூரணமாக விளங்குமா. அப்போ கிறிஸ்துவின் பலம் என்னில் விளங்கணும்னா நான் அப்படி பலவீனமாக இருக்கிறது தான் எனக்கு பிரியம்னு சொல்லி அந்த ஒரு லைன் அவன் எடுத்துக்கிறான். இப்போ 10வது வசனத்துக்கு வந்தோம்னா, அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன், ஏன்னா அவருடைய பலம் எனக்கு பூரணமாக விளங்குது. ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லுகிறான். இதுதான் தேவ பிள்ளைங்க எடுக்க வேண்டிய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு எடுத்தோம்னா தான் கர்த்தருடைய கிருபைனா என்ன, கர்த்தருடைய பலம்னா என்ன, கர்த்தருடைய வழி நடத்துதல்னா என்னன்னு நம்ம சரியாக புரிஞ்சுக்குவோம். இல்லைன்னா நம்ம கர்த்தரை வழி நடத்துகிறவங்களாம் மாறிடுவோம். அவருக்கு அடுத்த ஆலோசனை கொடுத்து இதை செய்யுங்க ஆண்டவர், அதை செய்யுங்க ஆண்டவர். அப்படி இல்லை, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி போகிறது தான். அது நமக்கே புரியாததாக இருக்கும், நமக்கு நிறைய டைம் அதை கிரகிச்சிக்க கூட முடியாது. எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இது ஒரு கஷ்டம், ஏன் என்ன அது வழியாக நடத்துகிறாருன்னு நம்ம நிறைய டைம் பசில்டாக இருப்போம், நமக்கு புரியாது. நம்ம இது வழியாக போகிறதுனால கர்த்தர் வந்து எனக்கு அநியாயம் செய்கிறாருன்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங்குள்ளே வந்துட்டோம்னா அந்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு டோட்டலாக ஒரு தவறான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். இப்போ பவுல் சொல்கிற அந்த லிஸ்ட்டை பாருங்கள். எனக்கு வரும் பலவீனங்கள் மட்டும் இல்லை, நிந்தைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள், இது எல்லாத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்கணும்னு கேட்கறது இல்லை. முதல்ல கேட்டது என்னை விடுதலை ஆக்குங்க ஒன்றுலேருந்து. அந்த ஒன்றுலேருந்து விடுதலை ஆக்காமல் அதில் என் பலம் பூரணமாக விளங்கும்னு சொல்லும்போது இவனாவே லிஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறான். இது எல்லாத்துலேயும் அவருடைய பலம் பூரணமாக விளங்கும்னு சொல்லும்போது இது எல்லாத்துலேயும் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த லைனுக்கு வரான். ஸோ கர்த்தருடைய கிரியை நம்மிலே எப்படி நடக்குதோ, கர்த்தருடைய கிருபை நம்மிலே எப்படி நடக்குதோ அதுக்கு தான் நம்ம வழி கொடுக்கணும் ஒழிய நான் கேட்குறது என் திருப்திக்கு கர்த்தர் செய்யலைன்னு அந்த ஒரு லைனுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம அப்படி கேட்குறதுனால அவரும் கொடுத்துட போகிறது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். சரி, இப்போது மேன்மை பாராட்டல் ஒரு புத்தியீனமான காரியம்னு தெரியும். மேன்மை பாராட்டியாச்சு. இந்த மேன்மை பாராட்ட நீங்கள் தான் என்னை பலவந்தப்படுத்தினீங்கன்னு சொல்கிறான். 11வது வசனம், மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தம் பண்ணினீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவாய் குறைந்தவனாய் இராதபடினால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. நீங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் என்னன்னு. அந்த 12 அப்போஸ்தலர் அந்த லிஸ்ட்டில் இவன் இல்லைனாலும், லேட் அடிஷனாக வந்திருந்தாலும், அவங்க கிரியை செய்த எல்லா கிரியைகளும் இவன் இதுலேயும் வெளிப்பட்டது அப்படிங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஐடென்டிஃபை பண்ணி பவுலை அப்போஸ்தலர்களில் ஒருவனாக மதித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும், மெச்சி கொண்டு இருக்கணும். அதை நீங்கள் செய்யலை. நீங்கள் செய்யாதனால் நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? என்னுடைய கிரெடென்ஷியல்ஸை நானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு பலவந்தம் பண்ணீங்கன்னு சொல்லுகிறான். 13வது வசனம், 12வது வசனம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எவ்விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டது. எதனால் மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்க. எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனால் என்ன மட்டும் செய்யலை. அவங்க காணிக்கை வாங்கினாங்க, நான் காணிக்கையே வாங்கலை உங்ககிட்ட. உங்களை வருத்தப்படுத்தவே இல்லை, எனக்கு வேண்டியதை நான் சம்பாதிச்சுக்கிட்டேன். ஸோ அது ஒன்று தான் என் குறைச்சல், அது வேணால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்போ இப்படி மேன்மை பாராட்டுறான்ல, இந்த மேன்மை பாராட்டும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கலன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தான். என்ன கேட்டான்? 8வது 9வது அதிகாரத்தில் நிதி திரட்டினான். இப்போ தான் அதை சொல்லி முடிச்சிருக்கான். சொல்லி முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறான்? நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கலன்னு சொல்கிறான். இப்போ அதை சொல்லிவிட்டு இதை சொல்ல முடியும்னா, அதை துணிந்து தைரியமாக சொல்ல முடியும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே இருந்த வரைக்கும் தன் லாபத்துக்காக தன்னுடைய செலவுக்காக அவங்கக்கிட்ட ஒன்றும் வாங்கினதே கிடையாது. அந்த தைரியத்தில்
அவனால் கிளியராக பேச முடியுது. இப்போ அந்த அளவுக்கு அவனுடைய அங்கே இருந்த ஊழியம் அப்படி இருக்குது. இப்போ 14 16 வரைக்கும் 3ஆம் தரம் வருகையை பற்றி பேசுகிறான். இதோ உங்களிடத்தில் 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படி ஆகட்டும், நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த 3ஆம் தரம் வரான்னு சொல்லி இந்த இடத்துல சொன்னதுலேருந்து தான் நமக்கு என்னன்னு தெரியுது, பவுலினுடைய இந்த விசிட்டு 3rd விசிட்டுன்னு தெரியுது. இல்லைன்னா நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் படி நம்ம ஆக்சுவலாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆவது அதிகாரம் முதல் 3 வசனத்துக்குள்ளே தான் நிற்கிறோம், இன்னும் அதை தாண்டி வரல. அந்த 3 வசனத்துக்குள்ளே உள்ள பயணம் 2வது பயணமாக தான் இருக்க முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் கொடுக்கப்படாத இடையில ஒரு பயணம் வந்து போனாங்கிறது இதுலேருந்து தான் நமக்கு தெரியுது. இப்போது இதில் உங்களுடையதல்ல உங்களையே நாடுகிறேன்னு சொல்லும்போது 8வது 9வது வசனத்தில் அவன் நிதி திரட்டினது தனக்காக இல்லை, மற்றவங்களுக்காகன்றது பப்ளிக்காக எல்லாரும் அங்கீகரித்த ஒரு காரியமாக இருந்தாலும் தைரியமாக அவனால் பேச முடியுது. நான் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவாய் உங்களால் குறைவாய் அன்பு கூறப்பட்டிருந்தாலும்னா இந்த சார்ஜை வந்து அவன் திரும்ப திரும்ப சொல்கிறத பார்க்குறான். ஏற்கனவே 6வது அதிகாரம் 12 13 அவன் வந்து நான் உங்களை மேலே அன்பாக இருக்கிறேன், நீங்கள் தான் என் மனத்தில் இப்படி இருக்கிறீங்க, நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறது மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு 6வது அதிகாரத்தில் சொன்னதை பார்க்குறோம். அதை இங்கே இன்னொரு தடவை அவங்கக்கிட்ட சொல்கிறத நம்ம செகண்ட் டைம்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளவு அவங்க ரெசிப்ரோகேட்டிவாக அன்பாக இல்லைன்னா கூட உங்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி டைப்னா கூட நான் உங்களுக்காக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். 16 19 வரைக்கும் வந்தோம்னா இங்கே ஒரு குற்றச்சாட்டை மெயின் டீல் பண்ணுறான். என்னன்னு சொல்லப்படுது, அப்படி ஆகட்டும், நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, ஆனாலும் உபாயம் உள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினது உண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்போது நான் அவனை கேட்டுக்கொண்டு அவன் உங்களுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேனே. தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை நாடினானா? நீங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்ல, நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். இப்போ இங்கே சொல்லப்படுகிற பெரிய சார்ஜ் என்னது? உபாயம் உள்ளவனாக இருந்து தந்திரத்தினாலே இவங்களை தன் வசப்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. இந்த உபாயம்னா என்னது? உபாயம்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கான யுக்தி. ஒரு மேட்ரை செய்யணும், அதை எப்படி செய்கிறது? நிறைய வழிகள் இருக்குது, அதுதான் உபாயம். அந்த உபாயம் 4 விதமாக சொல்லலாம். ஒன்று என்னன்னு சொன்னாக்க சாமம்னா நல்லபடியாக பேசி ஒரு நல்ல புத்திமதி சொல்லி, அப்பா இப்படி செய்யுங்க, நீங்கள் இப்படி இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சாமம்னு சொல்கிறது ஒரு இன்சொல் பேசி நற்புத்தி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணலாம். இது சாமம். சாமத்தில் நடக்கலைன்னா, சொல்லி கேட்கலன்னா அடுத்த ஸ்டெப் அது என்னது? தானம். தானம்னா என்னென்னா எதையாவது கொடுத்து என்டைஸ் பண்ணுறது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி தானம். அதுக்கும் மசீலன்னு வச்சுக்கோங்களேன். 3வது பேதம். இவனுக்கு ஒன்றா இருந்தால் தான் மொத்தமாக கோஷ்டியாக பேசுவாங்க. பிரித்து விட்டோம்னா அது பேதம். 4வது தண்டம், அதாவது அவ்வளோதான், வன்முறை, பனிஷ்மெண்ட்டு அல்லது யுத்தம், அந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போது சாமம், பேதம், தானம்,
கடைசியில் தண்டம். இந்த 4ல் எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது காரியத்தை சாதிக்கிறது. இதுக்கு பேர் உபயம். இப்போது உபயத்தினால இவர்களை தந்திரத்தினால பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி சொன்னார். அதாவது இவனுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி இவங்களை தன் வயப்படுத்தி கொண்டான்னு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், அப்படி யாரும் நாங்கள் செய்கிறதில்லை. நானும் உங்ககிட்ட 10 பைசா கேட்டது கிடையாது. நான் ஒருத்தனை அனுப்புனேன்ல தீத்துன்னு சொல்லி, அவன் நான் இல்லாதப்போ தான் நாங்கள் வந்தான். அவன் என் உங்ககிட்ட ஏதாவது கேட்டானா? நானும் கேட்கல, நான் அனுப்புனாலும் கேட்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் மொத்த டீமே ஒரே மனசோடு தான் இதில் செய்கிறோம், ஒரே மாதிரி தான் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் யாருமே பொழிவை நாடுகிறது, உங்களால் எங்களுக்கு லாபத்தை நாங்கள் நாடுறதில்லை. நாங்கள் ஊழியம் செய்தால் எப்படி செய்கிறோமா? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். நான் மனுஷனுக்காக பேசுறதில்லை. நான் பேசுகிறேன்னா தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அதனால் எங்களுக்கு எந்த லாபத்துக்கும் நாங்கள் செய்யலை. இன்டென்ஷன் அண்ட் மோட்டிவ் உங்களுக்காகங்கிறது தெளிவு பண்ணுகிறோம். இப்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தோம். அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்தவங்க மனம் திரும்பாதவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பவுலுக்கு ஒரு ஐயம் இருக்குது. மனம் திரும்புதல் வந்து எலிமெண்ட்ரி, ஸ்டார்டிங். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆரம்பம். இப்போ மனம் திரும்பினவங்க எதுலேருந்து மனம் திரும்புவாங்க? தங்களுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து, பொல்லாத போக்கிலிருந்து மனம் திரும்புவாங்க. இப்போது சபைக்குள்ளே வந்துட்டாங்க, சபைக்குள்ளே ஈடுபடுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் பாவம் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க, இன்னும் பொல்லாத காரியங்களில் ஈடுபடுறவங்களாக இருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு வருஷத்து விசுவாசிகளாக இருந்து இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு காரியங்கள் சபைக்குள்ளே நடக்குது. மனம் திரும்பி இருந்தால் இது நடக்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்சன் மனம் திரும்புதல் என்கிற அனுபவமே இல்லாத பர்சனாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னைக்கு கொரிந்து பட்டணத்து சபையிலேயே நிலைமை அதுதான். பவுல் சொல்லும்போது சொல்லலாம் 20வது வசனத்தில், ஆகிலும் நான் வந்து உங்களை என் மன விருப்பத்தின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மன விருப்பத்தின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குத்தத்தங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் உங்களிடத்தில் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதையும் குறித்து நான் துக்கப்பட வேண்டி இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போது இந்த பெரிய லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சபையில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. இது உலகத்திலேயும் நடக்குது, சபைக்குள்ளேயும் நடக்குதுன்னு சொன்னால் உலகத்துக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருந்திருக்கணும். மனம் திரும்பி இருந்தால் அது எல்லாம் விட்டு திரும்பி வந்திருக்கணும். அதை விட்டு திரும்பாத அந்த அனுபவமே இல்லாதவங்க நிரம்பி இருக்கிறதுனால அவைகளை எல்லாம் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பவுல் கடைசியாக சொல்லும்போது ரொம்ப சீரியஸான பாவங்களை பற்றியும் சொல்லுகிறான். இவைகளையெல்லாம் செய்கிறவங்க கூட அவங்க மத்தியில் இருப்பாங்களோன்னு நான் பயப்படுறேன். இப்போ நேராக அவங்க இடத்துல வரும்போது சுமூகமாக சந்தோஷமாக உங்களை இயல்பாக பார்க்குறதுக்கு பதிலாக உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்கும்போது அவனுக்கு உக்கிரமான கோபத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவன் அப்படி கோபமாக வருவான்னு அவங்களும் எதிர்பார்க்கல, அப்படி ஒருத்தன் வரணும்னு அவங்களும் விரும்புறதில்லை. ஸோ நான் விரும்பினபடி நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னோ, நீங்கள் விரும்புகிறபடி நான் இருக்க மாட்டேனோன்னு பயமாக இருக்கப்பா, உங்கள் சுச்சுவேஷன் அப்படி இருக்கேன்னு சொல்லி அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ 13வது அதிகாரத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால் மறுபடியும் சொல்கிறான், 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், நல்ல காரியங்களுக்கும் சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலையப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தது போல சொன்னது போல இப்பொழுது தூரமாக இருக்கும்போது உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்து எழுதுகிறேன். ஸோ செகண்ட் விசிட் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி
அவ்வளோ நல்ல விசிட் இல்லை, அது ஒரு கசப்பாக முடிஞ்சுது. அதில் அவன் காரசாரமாக பேசி ஒரு நிருபத்தையும் எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போது உள்ளே போக போகிறான், 3rd விசிட் போக போகிறான். ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ நான் வரும்போது அந்த பாவம் செய்கிறவங்கள தப்ப விடமாட்டேனுங்கிறத இன்னொரு முறை சொல்கிறான். இப்போது 3வது 4வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இவனுக்குள்ள அந்த பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பலவீனத்தை அவங்களுடைய அட்வான்டேஜுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இவன் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது தோற்றம் இப்படி இருக்குதுன்னு நினைக்கும் போது இவனை குறைச்சி மதிப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது இவனுக்கு பலவீனமாக இருக்கும்போது இந்த பலவீனத்தையும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் அதை அட்ரஸ் பண்ணும்போது சொல்கிறான், கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடம் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடன் கூட பிழைத்திருப்போம். இப்போது இந்த பலவீனத்தை வச்சு இவங்க ஒரு டெசிஷனுக்குள்ளே வராங்கல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல. கிறிஸ்துவை இவங்களுக்கு முன்னாடி காட்டுறான். இப்போ கிறிஸ்து வந்தப்போ பலவீனராய் வந்தார், அவர் பலமுள்ளவராக வரல. அதனால தான் அவரை குட்ட முடிஞ்சுது, அதனால தான் அவர் முகத்தில் அறைய முடிஞ்சுது, அதனால தான் அவர் மேலே துப்ப முடிஞ்சுது. இப்போ அவர் பலவீனமானவராக வந்தாருன்றக்காக அவர் பலவீனர் அல்ல. ஆக்சுவலாக அவர் தேவனுடைய வல்லமையினால் மரணத்தை ஜெயித்தவராக உயிரோட எழுந்தார் இல்லையா. இப்போ அதை காண்பிச்சு நாங்கள் அவருடைய ஊழியக்காரன். இப்போ நாங்கள் வரும்போது எங்களை ஆட்களை பார்த்தாக்கா அப்படி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், இவனா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தோற்றம் இருக்கும். ஆனால் எங்களால் உங்கள் மத்தியில் செய்யப்படுகிற கிரியைகள் எப்படி இருக்குது? அது தேவ வல்லமையினால் செய்யப்படுகிற கிரியைகளாக இருக்குன்னு சொல்லி கிறிஸ்துவை காண்பித்து தங்களுக்குள்ள கிறிஸ்து தங்களை கொண்டு செய்கிற வல்லமையை பற்றியும் அவன் பேசுகிறத பார்க்குறான். 5-7 வரைக்கும் இன்னொரு சப்ஜெக்டு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நாங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இவங்கிட்ட இப்போ பேசுகிறது என்னது? வாய் பேச்சு வேற, ஆக்சுவலாக ஸ்டஃப் இருக்குன்றது கம்ப்ளீட்டாக வேறு. பேசுகிறது யார் வேணாலும் பேசலாம், ஆனால் ஆக்சுவலாக சாரத்தோடு இருக்கிறதுங்கிறது தான் காரியமே இல்லையா. இப்போ கிளாஸில் ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசன் எடுத்து முடித்தா 50 பிள்ளைங்களும் அதை பூரணமாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் ஞானம் பெற்றவர்கள் போல தான் உட்காந்துருப்பாங்க. எத்தனை பேருக்குள்ளே சரக்கு போயிருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சா தான் தெரியும் உள்ளே என்ன இறங்குச்சின்னு சொல்லி இல்லையா. இப்போ இவங்க பெரிய பேச்சு பேசலாம். பவுல் சொல்கிறான், நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களா அப்படின்னு பாருங்கள். உங்களை டெஸ்ட் பண்ணா, உங்களை சோதித்து பார்த்தா உங்களுக்குள்ள அந்த சாரம் இருக்குமா அப்படின்னு பாருங்கள். எங்களை பாருங்கள், நாங்கள் நில்லாதவர்கள் அல்லன்னு சொல்கிறோம். அப்படின்னா நாங்கள் பரீட்சைக்கு நிற்கக்கூடியவங்க. எங்களை எந்த பக்கம் டெஸ்ட் பண்ணாலும் நாங்கள் பரீட்சைக்கு நிற்போம். இப்போது நீங்கள் இதில் வீக்காக இருக்கிறீங்க, பேச்சு தான் பேசுகிறீங்களோ இல்லையா, உங்களுக்குள்ள ஒரிஜினலாக ஸ்டஃப் இல்லை. அதனால் உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக இதை சொல்ல, நீங்கள் பலப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 5-7 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசித்தோம்னா சும்மா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியனுக்கு பைத்தியம் பிடிச்சான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நிறுத்தி நிதானமாக வாசித்தீங்கன்னா இவ்வளவு தான் சொல்லப்படுகிற காரியம். சரி, இப்போ 8-10 வரைக்கும் வந்தோம்னு சொன்னால்,
சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலவுள்ளவருமாக இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருக்கும்போது இவைகளை எழுதுகிறேன். அந்த இன்டென்ட் அண்ட் மோட்டிவ் இருக்குது பாருங்கள். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும், கண்டிக்கப்படுகிற காரியத்துக்கும் ஒரே காரணம்தான். என்னது? நீங்கள் தேறி வரணும், நீங்கள் கரெக்ட் ஆகணும். ஸோ நான் எங்களை பலவீனம் நினச்சிக்கோ, நீங்கள் பலப்பட்டீங்கன்னா போதும், அதுதான் காரியமே. நாங்கள் அதுக்காக தான் செய்கிறோம். நாங்கள் உங்களை ஊன்ற கட்டுறதுக்கு தான் இந்த ஊழியமே செய்கிறோம்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு சொல்கிறத பாருகிறோம். 11லேருந்து 14 வரைக்கும் கடைசியாக ஆசீர்வாதம். இப்போ நார்மலாக ஒரு நிருபம் எழுதுனான்னு சொன்னால் கடைசி அதிகாரம் ஃபுல்லாக அது க்ளோசிங்காக யூஸ் பண்ணும். இவங்கக்கிட்ட இவ்வளவு பேச்சு பேசுனதுனால அவங்கள அந்த அளவுக்குலாம் வாழ்த்துறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் டைமே இல்லை. கடைசி 3 வசனமாக 11, 12, 13, 14 4 வசனம். இந்த 4 வசனம் மட்டும்தான் அவன் பிளெஸ்ஸிங் அவங்கள கடைசியாக வாழ்த்தி முடிக்கிறான். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துதல் சொல்லுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளாக என்ன சொல்கிறது, ஒரு நேம் சேக்கு சொல்லி கடன்னு சொல்லிட்டு போகிறத பாரு. 14வது வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி மாதிரி எல்லா ஆராதனை முடியும் போதும் சொல்கிற வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஸோ அந்த வசனம் இங்கே தான் இருக்குது. 2 கொரிந்தியர் 13:14 இருக்குது. சரி, ஆமேன்னு சொல்லி முடிச்சிட்டான். ஓகே. ஸோ கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்கள் இதோட நிறைவடையுது. இப்போ இந்த கொரிந்தியருக்கு எழுதின இந்த கடைசி 2 அதிகாரத்தில் அதுக்கு முந்தின 2 அதிகாரத்தினுடைய காரியம் தொடர்ந்து வந்து அந்த மேன்மை பாராட்டுதல் புத்தியான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி இருந்தும் நான் ஏன் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி வரதை பார்க்குறோம். நிறைய காரியங்களை நம்ம இதில் பார்த்தோம். இதோட கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்களும் முடிவடையும். அடுத்த நிருபம் என்னது? இல்லை, பைபிளில் தான் கலாத்தியர் வருது. கலாத்தியர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. கலாத்தியர் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம். ரைட். ஸோ அடுத்த நிருபம் என்னன்னு சொன்னால், பவுல் இப்போது எங்கே இருக்கிறான்? அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் முதல் 3 வசனத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அதை இன்னும் தாண்டலை. ஓகே. இப்போ அந்த முதல் 3 வசனத்தில் அவன் மக்கதோனியாவில் 3 மாதம் இருக்கிறான்னு இருக்கு. இப்போ இன்னும் மக்கதோனியாவுக்குள்ளே என்ட்ராக இருக்கிறான், இன்னும் அகாயாவுக்குள்ளே போகலை. ஸோ அகாயாவுக்கு போயிட்டு அங்கே 3 மாதம் இருந்துட்டு ரிட்டன் திரும்பி போகும்போது அந்த நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணி அவன் போகிறான் இல்லையா. அந்த ஸ்டே பண்ணியிருந்தப்போ அவன் ரோமருக்கு லெட்டர் எழுதுறான். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னது? ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரோமர் படிக்க ஆரம்பிங்க, அது நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இருக்குல்ல, அந்த வசனத்துக்கும் இந்த பரீட்சை பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட்டு பரீட்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது 3 விதமான வார்த்தைகளாக வரும். ஒன்று சோதனை. இந்த சோதனை டெம்டேஷன்னு சொல்லலாம். டெம்டேஷன் என்னது? அந்த சோதனை ஆசை தான். அதாவது தவறான காரியத்தை செய்ய சொல்லி தூண்டுறதுக்கு பேர் டெம்டேஷன். சரிங்களா? இந்த டெம்டேஷனை தேவன் செய்ய மாட்டார். அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்லன்னு சொல்லும்போது அவர் டெம்ப்ட் பண்ண மாட்டார். அதை யார் செய்வா? பிசாசு தான். அதுக்குனால தான் அவனுக்கு பேர் சோதனைக்காரன். சரிங்களா? ஆனால் தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார்னு இருக்கு.
அப்போது அந்த சோதனை டெம்ப்டேஷன் கிடையாது, டெஸ்ட். டெஸ்ட், ட்ரையல், இது 2 வார்த்தை வரும். இந்த பரீட்சைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பரீட்சையும் இந்த அதாவது டெஸ்ட்டுன்ற வார்த்தையும் ஒன்று இல்லையா? இப்போ நம்ம கிளாஸில் டெஸ்ட் வைக்கிறோம், அதுதான் நம்ம பரீட்சைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கோல்டு இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அதை உரசி பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உரசி பார்த்தோம்னா கோல்டு இல்லையான்னு தெரியும். அப்போது பொண்ணா இல்லையாங்கிறது சோதிக்கப்படணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையான்றதும் சோதிக்கப்படணும். ஸோ பொண்ணை விட விலையேறப்பட்டதாகி உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்னு சொல்லி வசனம் சொல். இப்போ தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொன்னால் நம்ம தேவனை டெம்ப்ட் பண்ணக்கூடாது. தேவனை அதாவது இப்படி இருக்குல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் இல்லை. நீங்கள் அவரை டெம்ப்ட் பண்ண முடியாது. அந்த 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 காரியத்தை செய்யாதீங்கன்னு அர்த்தம். பரீட்சை பாராதிருப்பாயாக, அந்த வார்த்தையை ஆண்டவர் எங்கே யூஸ் பண்ணுறாரு? பிசாசு கிட்ட சொல்லும்போது இல்லை, அதாவது தாள குதியும் அப்போ ஏந்திட்டு போவாங்க. அப்போது உன் தேவனாகிய கர்த்தர் நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போது நம்ம அவர் எதையோ செய்ய வைக்கிறதுக்காக ஒரு காரியத்தை இது பண்ணி போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு. ஓகே, இப்போ மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தசம பாகத்தை கொடு, அப்போ நான் பாலத்தின் பண்டகனி எடுப்போம் இல்லையான்றது என்ன சோதித்து பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது வேற, இது வேற. ஒரே வார்த்தை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதனுடைய காரியங்கள் வித்தியாசமாக. என்னை கொட்டுகிற சாத்தானுடைய முள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லை. இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கன்னா, இப்போ பவுல் சபையை உபத்திரவப்படுத்தினார் இல்லைங்களா? அப்போ அதுக்கப்புறம் அவர் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் ரட்சித்து உள்ளே கூப்பிட்டு வரும்போது, ஒருவேளை நம்மளுக்குமே கூட நம்ம ஓன் லைஃப்பில் கூட ஒரு கட்டத்தில் நம்ம சில காரியங்கள் மனம் திரும்பி இருப்போம். ஆனாலும் சில நேரங்களில் அந்த ஓகே நம்ம இப்படி பண்ணியிருக்கிறோமேன்னு ஒரு கில்ட் கான்ஷியஸ் நம்மளுக்குள்ளார வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யும். ஒருவேளை அந்த மாதிரியான ஓகே நம்ம சபை இப்படி உபத்திரவப்படுத்தி இருக்கிறோமேன்னு அந்த ஒரு கான்ஷியஸ் அவருக்கு இருந்திருக்குமோ? அதை நீங்கள் சாத்தானுடைய சொல்ல முடியாது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லும்போது, ஆவியிலே எளிமை எப்போ வரும்னா, நான் முன்னாடி எப்படிப்பட்டவனாக இருந்தேன்னு ஞாபகம் இருந்தால் தான் வரும். நான் பரலோகத்துலேருந்து இறங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஆவியில் எளிமையே வராது. ஆவியில் எளிமை எப்போ வரும்னா, நான் பாதியில் தான் பரிசுத்தவான், நான் ஆதியிலேருந்து பரிசுத்தவான் இல்லைங்கிறது ஞாபகம் இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மனம் திரும்புவதுக்கு முன்னாடி எவ்வளோ மோசமாக இருந்தேன்றது ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருந்தால் தான் ஹியூமிலிட்டியே வரும். அது நல்ல காரியம், அது இருக்கணும். அவர்களில் பிரதான பாவி நான்னு சொல்லி பவுல் சொல்லும்போது அவன் மூத்த ஊழியக்காரன், இன்னும் பாவியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்பயோ பழைய கதை. ஆனால் பழைய கதை இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் நான் ரட்சிக்கப்படும் போது அந்த லிஸ்ட்லேயே மோஸ்ட் வாண்டடாக இருந்த நாள் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ரைட்டுங்களா? இப்போ சொன்னீங்க இல்லையா ஒரு எக்ஸ்பிளனேஷன், பழைய இது பாவம் அது ஞாபகத்தில் இருக்கணும்னு. ஏன் ஞாபகத்தில் இருக்கணும்? அதுதான் முடிஞ்சு போச்சுல்ல, ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல. ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த பழசு ஞாபகம் இல்லைன்னா அந்த தாழ்மை வராது. இப்போது என்ன நடக்கும்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நான் காலேஜில் படிக்கும்போது நான் ரட்சிக்கப்படலை. அப்போ ஊர் சுத்தம் எல்லோரும் கூட தெரிவேன். அங்கே கோபாலகிருஷ்ணன் ஒருத்தன் என்னை பிடிச்சான். அவன் என்னுடைய சீனியர். என் பேர் ஜான், அவன் பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் ரட்சிக்கப்பட்டவன். என்ன, அவன் ஒரு ப்ரேயர் செல் நடத்துகிறான் காலேஜில். அந்த ப்ரேயர் செல்லுக்கு என்னை கூப்பிட்றான். நீ கிறிஸ்டியன் தான்டா, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் லஞ்ச் டைம் முடிச்சுட்டு நீ வந்துரு, ப்ரேயர் செல் இருக்குன்னு கூப்பிட்றான். கோபாலகிருஷ்ணன் இருந்த அந்த 1 இயர் ஃபுல்லாக நான் அவனுக்கு எப்படியெல்லாம் டேக்கா கொடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் கூட நான் அவங்க போனதே கிடையாது. அவனு என்னை விரட்டி பிடிப்பான், நான் ஆள்லாம் நிற்க வச்சுருப்பான், வரேன் நான் பாருங்கடான்னு தப்பிச்சு ஓடிடுவேன். அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ நான் விரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் என்கிட்ட தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும்போது ஒரு பையன் சொன்ன வார்த்தை, பார்க்குறேன்னா டைம் இருந்தால் வரேன்னு சொன்னான்.
எனக்கு வந்ததே பார்க்கணும் கோவம். அப்போ வர்றவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க வராங்க, இவருக்கு வந்து பெரிய ரொம்ப பிஸி, இவருக்கு டைம் இருந்தால் வருவாரான்னு எனக்கு கோவம் வந்துச்சு. இப்போது அவனை நான் ஏளனமாக நினைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நானும் ஒரு நாள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் ஞாபகம் இருந்ததுன்னா நான் அவங்ககிட்ட பொறுமையாக இருப்பேன். புரியுதுங்களா? நான் மறக்கக்கூடாது. இப்போ என்னவோ நான் உற்சாகமாக ஊழியம் செய்யலாம், ஆனால் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அது ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம மற்றவங்ககிட்ட தன்மையாக பேசுவோம். இல்லைன்னா நம்ம பேசுகிற தோரணையே மாறி போயிடும். ஆவியிலே எளிமை எப்போ வரும்னா அந்த பழசு ஞாபகம் இருக்கும்போது தான். தாவீதுக்கு அது ஞாபகம் இருந்தது, சவுலுக்கு அது மறந்து போச்சு. அதுதான் டிஃப்ரென்ஸ். சவுல் அரச குடும்பம்னு நினச்சிக்கிட்டான் தானே. தாவீது நான் ஆடுகள் பின்னாடி இருந்தேன்னு அது கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே கிடக்குறேன்.